ஸோ இந்த வீடியோவில் நம்ம லீட் கோடை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு லீட் கோட் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்கே வரும் லீட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண போயிடலாம். ஸோ ரீட் பண்ணுறது அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஒரு ரேண்டம் யூஸர் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ டைரெக்டாக நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற செக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்துருங்க. ஸோ இதில் வந்தோடனே நீங்கள் ரேண்டமாக எனக்கு இந்த ப்ராப்ளம் தெரியும் அப்படின்னு ரேண்டமாக சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஸோ இன்ஸ்டீட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அரேஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அரேஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அரேஸ்னால் என்ன, அதில் என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டேக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதில் நீங்கள் அரேஸ் அப்படின்ற டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல டிஃபிகல்ட்டி லெவல் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த டிஃபிகல்ட்டியை ஈஸியில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமுக்குமே அக்செப்டன்ஸ் ரேட் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமுக்குமே அக்செப்டன்ஸ் ரேட் கொடுத்துருப்பாங்க 54, 58, 59. ஸோ இதை இந்த அக்செப்டன்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு மேலே வச்சு ஒரு டேப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு சேஞ்ச் ஆயிரும். பார்த்தீங்கன்னா 95, 90. ஸோ இந்த டிசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் ஆயிரும். ஸோ எப்பயுமே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இன்கேஸ் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஈஸியில் செட் பண்ணிக்கோங்க. அக்செப்டன்ஸ் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கன்கேட்டினேஷன் ஆஃப் அரே அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது ஈஸி லெவல் ப்ராப்ளம், அக்செப்டன்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இந்த ப்ராப்ளம் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, எக்ஸாம்பிள் இன்புட் அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது தெரியலைன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கும் நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரோ பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஒன்ஸ் நீங்கள் இந்த ப்ராப்ளம் கோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ரன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோக்ராம் கொடுத்துருக்க இந்த எக்ஸாம்பிள் இன்புட் அவுட்புட்டுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றது செக் ஆகும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அக்செப்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா அவங்க சில ஹிடன் டெஸ்ட் கேசஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்றது செக் ஆகி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அக்செப்டட்னு வந்துருச்சு. ஸோ இப்போது நீங்கள் ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதோட நீங்கள் விட்டுறக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சொல்யூஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார்ட் பை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணி மோஸ்ட் வோட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எந்த லாங்குவேஜில் இதை சால்வ் பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜை இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜாவாவில் கோட் பண்ணியிருக்கனால ஜாவான்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் நமக்கு சொல்யூஷன்ஸ் ஆர்டராக வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி மற்றவங்க எப்படி இதை சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இது ஏன்னா ஸோ நீங்கள் கோட் பண்ண ப்ரோக்ராமை விட மோஸ்ட் சிம்பிளாக மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு வேலை கூட மற்றவங்க சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு ப்ரோக்ராமராக நீங்கள் சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் மற்றவங்க எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் ஓகேவா? ஸோ மறக்காமல் இந்த சார்ட் பையில் மோஸ்ட் வேர்ட்ஸ் வச்சுக்கோங்க, உங்களுடைய லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 சொல்யூஷன்ஸ் பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நான் ஏதாவது இந்த ஃபீல்டில் இருக்கவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்குமே இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான டவுட்ஸை இதில் நீங்கள் கேட்கலாம்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட டைட்டில், உங்களோட கொஸ்டின் எல்லாத்தையும் டைப் பண்ணி ஸோ இதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் இருக்க யாராவது உங்கள் கொஸ்டினை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி இருக்க கொஸ்டினையும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிச்ச 2 ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சேலஞ்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டெய்லி சேலஞ்ச், அதாவது இன்னைக்கான சேலஞ்ச் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை நான் இப்போ சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஃபயர் ஐக்கான் வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் மாறிட்டு இந்த ஜீரோன்னு இருக்கிறது வந்து ஒன்றா மாறிடும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு சேலஞ்ச் வரும். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணதுக்கப்புறமா 2ஆக மாறும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரீக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இது எங்கே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 100 டேஸ்க்கு இந்த டெய்லி சேலஞ்சை சால்வ் பண்ணி ஒரு 100 ஸ்ட்ரீக்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் சால்வ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த 100மே டோட்டலாக ஜீரோவாக மாறிடும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம சால்வ் பண்ணாமல் விட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. ஸோ இது ஒன்றையாவது சால்வ் பண்ணி 101 ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் அந்த ஒரு ப்ராப்ளமையாவது நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். ஓகேவா? ஸோ செகண்ட் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி கான்டெஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கான்டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் லீட் கோடோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லி கான்டெஸ்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அட் த எண்டில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கனால அன்ரெஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ இது வந்து மேக்ஸிமம் சண்டேஸில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ இது எங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதில் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ லீட் கோட் யூஸ் பண்ணுறவங்க எல்லா கண்ட்ரிலேருந்தும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவங்க எவ்வளோ டைமில் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி முடிக்கிறாங்க, நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப அதிக டைம் தான் எடுப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? ஸோ அவங்க எல்லாருமே வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க. நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்போம். ஸோ அடுத்தடுத்த வீக்ஸில் நம்ம கொஞ்சம் முன்னேற பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு வீக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து இந்த கான்டெஸ்ட் ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டு 3rd ரேங்க்கில் வந்தீங்க அப்படின்னா ஒரு பேக் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 4th to 10th வந்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸஸ்மே கொடுக்குறாங்க. ஸோ சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வின் பண்ணலாம். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லீட் கோடை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக 1 மந்தில் உங்களுக்கே அந்த சேஞ்ச் வந்து தெரியும். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி மேலும் பல இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.